இப்போ சில பேருக்கு வந்து சைலண்டாக செஸ்ட் பெயினே வராது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கான காரணம் என்ன? ஏன் டயபிட்டிஸ் பேஷண்ட்களுக்கு இப்படி இருக்கு? ஆமாம் சார். அந்த இப்போ வலிங்கிறது ஒரு நரம்பு சம்பந்தமானது தானே சார். இந்த வலியை எடுத்துட்டு போய் மூளைக்கு சொல்ற அந்த நரம்பு பகுதி வந்து பாதிக்கப்படுறதுனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு தான் அடைப்புகள் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வலியாக தெரியாமல் போயிடுறது. இது வந்து அதனால நீங்கள் கரெக்டாக சொன்னது மாதிரி ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் பார்ப்போம். நல்லா தான் இருந்தேன், எனக்கு நெஞ்சு வலியே இல்லையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இட் அக்கர்ஸ். இப்போது ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் டியூரேஷனுக்கும் இந்த ஹார்ட் இஷ்யூக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குங்களா? இப்போ ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரை நோய்னு சொல்கிறோம், ப்ரீ டயபெட்டிஸ், அதுலேயும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து எனக்கு அந்த டியூரேஷன் ஆஃப் த டயபெட்டிஸ் அதுலேயும் அந்த டியூரேஷன் வந்து எனக்கு இப்போ தானே எனக்கு சர்க்கரைலாம் ரொம்ப நாள் இல்லை, 4 மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம், எனக்கு அதுக்குள்ளேயும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுமா வராதா அப்படின்லாம் கேட்பாங்க. டயபெட்டிஸ் டியூரேஷனுக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் சம்மந்தம். லைக் டயபெட்டிஸ் ரொம்ப காலமாக இருந்தால் ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அதுக்காக டியூரேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சார். ஈவன் அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே அவங்க தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் தட்.